அகோபல க்ஷேத்திரத்துக்கு அப்புறம் 9 நரசிம்மர் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக இந்த க்ஷேத்திரமானது இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டில் திஸ் இஸ் சம்திங் தட் எவ்ரி ஒன் ஷுட் ஃபீல். அது என்னென்னா நீங்கள் அதை நம்மளாக தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அதை 10 அவதாரத்தில் வந்து மிருகமாகவும் எடுத்திருக்காரு, மனுஷனாகவும் எடுத்திருக்காரு, மனிதனும் மிருகமும் சேர்ந்து அது மாதிரி அவதாரம் எடுத்திருக்காரு. நரசிம்மன் உக்ரம் இருந்தால் சில பேர் பயப்படுறாங்க இல்லை, பக்தனுக்காக வந்த பெருமாள், பக்தனுடைய வார்த்தையை காக்கிறதுக்காக வந்த பெருமாள். ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு தன்னுடைய பத்தினி வந்து தன் புருஷனை வந்து அவன் தான் அப்படின்னு வேறு நினைக்கிறது கூடாதுல்ல, அதுக்கு இதை உதாரணமாக சொல்கிறா. அந்த மாதிரி விசுவாசம் உள்ள குழந்தைய வந்து இவர் பிடிக்காதனால என்னவோ தண்டித்து பார்க்குறாரு. தண்டித்து பார்த்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு அவள் தன்னுடைய குழந்தையோட அம்மா பிரகலாத அம்மா கையிலே விஷத்தை கொடுத்து நீயே கொடுத்துடுங்கிறார். மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கா அப்படியும் கொடுக்குறா. அது சொல்கிறேனே, இவர்கிட்ட அன்பு செலுத்தினா போதும். அன்பு தான் எல்லாமே. அவர்கிட்ட பெருமாளை நினச்சிட்டு அப்படியே அன்பு செலுத்தினா கண்ணிலேருந்து தண்ணீராக வரும். அதுதான், வேறு எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி திங், இது வந்து ஃபார் ஆல் ரிலீஜன்ஸ் ஆல் பீப்புள்ன்ற மாதிரி தான் இவர் வந்து இந்த டெம்பிளில் கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ எந்த ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் எதுவாக இருந்துட்டும், தே ஆர் செலிப்ரேட்டிங் இன் அ கிராண்ட் மேனர். அண்ட் ஆல்சோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பீப்புள் வந்து எவ்வளோ தூரம் அகாமடேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அகாமடேட் பண்ணி இதை செய்கிறாரு. இட்ஸ் நாட் ஒன்லி தட் தே ஆர் டிசைடிங் இட். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரசுதன். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளம்பூரில் அமைஞ்சிருக்க நவ நரசிம்மர் ஆலயத்தில் இருக்கோம். இந்த நவ நரசிம்மர் ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரே இடத்துல 9 நரசிம்மர் இருக்காங்க. மூலவராகவும் நரசிம்மர் தான் இருக்காங்க. அகோபிலம் அப்படிங்கிற இடத்துல தான் அங்கே 9 நரசிம்மர் இருக்காங்க ஆந்திராவில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தாளம்பூரில் 9 நரசிம்மர் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து வழிபட்டால் திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் நரசிம்மர் வந்து தீர்த்து வைக்கிறாரு. இங்கே இருக்கிற மூலவர் நரசிம்மர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, சூரிய நரசிம்மராக இருக்கார். இங்கே வர பக்தர்கள் நரசிம்மரை பற்றியும் அவங்க வாழ்க்கையில் நரசிம்மர் செய்த பல அற்புதங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அடியேன் மாத்தூர் மாதவன், நவநரசிம்மர் கோவில் தாழம்பூர்லேருந்து அர்ச்சகராக பேசுகிறேன். இது தாழம்பூரானது சோழிங்கநல்லூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துலேயும், சிறுச்சேரி ஐடி பார்க்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த திருக்கோவிலானது அமைஞ்சிருக்கு. அகோபல க்ஷேத்திரத்துக்கு அப்புறம் 9 நரசிம்மர் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக இந்த க்ஷேத்திரமானது இருக்குது. விசேஷமான திருக்கோலத்தில் இங்கே நரசிம்மர் 9 திருக்கோலத்தில் சேவை சாய்க்கிறேன். இல்லை, நரசிம்மர்ன்றது நார்மலாக நரசிம்மர்ன்றது ஒரு எஜுகேஷனுக்கும் ஒரு ஸ்பெஷலான காடு. ஸோ எனக்கு 2 பசங்க. ஸோ அவங்க வந்து ரெகுலராக வந்து எல்லா ஃப்ரைடேஸ் இல்லை சாட்டர்டேஸ் வந்து இங்கே நரசிம்மர் கோயிலுக்கு எஜுகேஷனுக்காக வந்து வேண்டிப்பாங்க. தே ஆல்சோ கெட் பெட்டர் ஸ்கோர்ஸ், நல்ல மார்க்ஸும் கிடைக்குது. இப்போ நம்ம நார்மலாக இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டில் திஸ் இஸ் சம்திங் தட் எவ்ரி ஒன் ஷுட் ஃபீல். அது என்னென்னா நீங்கள் அதை நம்மளாக தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த பவரை ஃபீல் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் சம்திங், சம் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணோம், எங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடச்சிச்சு. பெருமாள் வந்து உலகத்தை படைத்தவர், நிறைய அவதாரம் எடுத்திருக்கார். அதில் ஒரு முக்கியமாக பேசப்படுறது வந்து ஒரு 10 அவதாரத்தை பற்றி பேசுகிறாங்க. அதை 10 அவதாரத்தில் வந்து மிருகமாகவும் எடுத்திருக்காரு, மனுஷனாகவும் எடுத்திருக்காரு, மனிதனும் மிருகமும் சேர்ந்து அது மாதிரி அவதாரம் எடுத்திருக்காரு. அதாவது அது எப்படின்னு சொல்ல கேட்கணும்னு சொன்னாக்கா, நரசிம்மன் ஒரு அவதாரம், அவர் தாயாரோட சேர்ந்து அவருக்கு லக்ஷ்மி நரசிம்மன் பேர். நரசிம்மன் இருந்தால் உக்ரகம் இருப்பார்னு சொல்லுவாங்க, அதனால் தாயாரோட கூட இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மன் சொல்லுவாங்க. நரசிம்மன் உக்ரம் இருந்தால் சில பேர் பயப்படுறாங்க இல்லை, பக்தனுக்காக வந்த பெருமாள், பக்தனுடைய வார்த்தையை காக்கிறதுக்காக வந்த பெருமாள் ஒரு லக்ஷ்மி நரசிம்மர். மிச்ச பெருமாள் வந்து அவதாரம் எடுத்தது ராமன் கிருஷ்ணன் அவதாரங்கள்லாம் வந்து தாய் கர்ப்பத்தில் வந்து கர்ப்ப காலத்தில் இருந்து வந்து அவதரித்த பெருமாள். நரசிம்மர் வந்து பக்தனை வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக அவகாசம் இல்லை, அதனால் அது தாய் கர்ப்பத்தை போயிட்டு வந்தாக்க லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு தூணை வந்து கர்ப்பமாக நினச்சின்னு அந்த தூணை பழந்து அந்த பிரகலாதன் சொன்ன வார்த்தைக்காக தன்னை வந்து தூண்லையும் இருப்பேன் துருமலையும் இருப்பேன்னு சொன்னதுக்காக காண்பிக்கிறதுக்காக அந்த பெருமாள். அதாவது பக்தனுக்காக பக்தன் வார்த்தையை காப்பாற்றணுக்காக வந்துடுது பெருமாள். எங்கும் அதாவது ஹிரண்யகசிபுள்ள பிரகலாதன் பிறப்பிலேருந்தே நாரதருடைய அந்த குழந்தை அம்மா வயத்தில் இருக்கும்போதே நாரதோட உபதேசம் கேட்டு ஞானம் வளர்ந்த குழந்தை. ஸோ அவர் ஹிரண்யகசிபு வந்து அவரோட குருக்களை அமைச்சு இவனுக்கு எல்லாத்தையும் குரு போதனம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லும்போது இந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் கேட்டிருந்தாலும் ஹரி ஞாபகமாகவே இருக்கான், ஸ்ரீமன் நாராயண ஞாபகமாக இருக்கான். ஏன்னா ஏற்கனவே அவர் குரு உபதேசம்னு அம்மாவோட வயத்தில் இருந்தனால ஆனதுனால அந்த ஞானத்தோடவே இருக்கான். அதெல்லாம் குருகுல வாசம் முடிஞ்ச உடனே வந்து அவள் அப்பாட்ட வந்து கேட்குறா, என்ன கற்றுன்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த ஸ்ரீமன் நாராயணன் வந்து அவருக்கு இந்த பிறப்பில் அந்த ஹிரண்யகசிபுங்கிறது வந்து அவருக்கு பிடிக்கல. ஏன்னா தான் தான் உலகத்தை ஆள்றவன் நினச்சிட்டு இருக்காரு.
இது என்னோட வசனம் கேட்டால் கர்மவசம். மேலே வைகுண்டத்தில் பிரம்மாவோட புத்திரர்கள் 4 பேர் சேவிக்க போகும்போது பெருமாளை வாயில் காப்பான்னு இருப்பாங்க. ராஜானா வாயில் காப்பான்னு இருப்பாங்க. இவருக்கு 4 பக்கம் வாசல் இருக்குது. அது ஒரு பக்கம் வாசல் இவங்க போகும்போது அவர் பெருமாள் சொல்லியிருக்கார், நான் உள்ள நித்திரையில் இருக்க போகிறேன், என்னை யாரும் உள்ளே அனுப்புவானான்ட்டு. இவர்கள் வந்து தபம் பண்ணுறவங்க 2 பேரும். அதனால் சேவிக்க போகிறேன்னு போகும்போது இவர் தடுத்துடுறான் வாயில் காப்பு. ஏன்னா அனுமதி கொடுக்குறான்னு சொல்லிட்டார். அவர் போய் தடுக்கிறேன்னும் போது எதுக்கு தடுக்கிறேன்னா, நான் அவளுடைய நாங்கள் இது யோகம் பண்ணி யாகம் பண்ணி வந்த நான் பெருமாளோட சிஷியர்கள் அவரை சேவிக்கணும்னு இவள் வந்து மருத்துவ உடனே அவர் சாபம் கொடுத்துட்றான். சாபம் கொடுத்த உடனே அதை கேட்டு பெருமாள் வந்து தெரியும், பெருமாளாக நடத்துகிற வெளியில் வந்து இந்த மாதிரி ஆச்சான்னு சொல்லி கேட்குறாரு, இது சாபத்துக்கு விமோசனம் இல்லையான்னு கேட்டாக்கா, நீங்கள் பூலோகத்தில் போய் 3 தடவை பிறந்து முடிச்சுட்டு வாங்க, திருப்பி மறுபிறவி எடுத்து நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை காலம் நாங்கள் இந்த மாதிரி பிறவி எடுத்து இருக்குது, நாங்கள் சீக்கிரம் வந்தோம்னா 3 பிறவினா என்னை வந்து பக்தி பண்ணி வந்தாலும் வரலாம், இப்படி வரலாம். எனக்கு தேசம்னா எங்கிட்ட எனக்கு எதிராக செயல்படும். அது மாதிரி 3 பிறவியாக வந்து அதை இரண்யகசிபு இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிசுபாலன் அந்தந்த ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் இதுலேயும் வருது. அந்த மாதிரி வந்த விஷயம். ஒருத்தர் கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு தன்னுடைய பத்தினி வந்து தன் புருஷனை வந்து அவன் தான் அப்படின்னு வேறு நினைக்கிறது கூடாதுல்ல. அதுக்கு இதை உதாரணமாக சொல்கிறா. அந்த மாதிரி விசுவாசம் உள்ள குழந்தைய வந்து இவர் பிடிக்காதனால என்னவோ தண்டித்து பார்க்குறாரு. தண்டித்து பார்த்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு அவள் அவள் குழந்தையோட அம்மா பிரகலாட அம்மா கையிலே விஷத்தை நீயே கொடுத்துடுங்கிறார். இப்போ மனசு எவ்வளோ பாடப்பட்டிருக்கோம் அப்படியும் கொடுத்துட்டு ஒன்றும் ஆகலை. எல்லா வீட்லையும் மலையில் தூக்கி போடுறா காப்பாற்றுறான், கடலில் போடுறான் காப்பாற்றுறான், அக்னியில் போடுறான் காப்பாற்றுறான், பாம்போட்டு கடி காப்பாற்றுறான், யானை வச்சு மெதிக்கிற காப்பாற்றுறான். யானைக்கு வரைக்கும் சொல்கிறது, நீ வந்து என்னை மெதிக்க வரியா, ஒரு காலத்தில் ஒன்றை யார் காப்பாற்றினா அவன் தான் உள்ளே இருக்கான் இங்கே இருக்கான்னு அது போய்டுறது திரும்பி. ஸோ அந்த மாதிரி நிறைய லீலைகளை செஞ்சு காமிச்சிட்டு ஒரு ஜீவனுக்கு இந்த உலகத்தில் புரியிக்கிறான். இப்போல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணான்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஒரு அவதாரம் வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஜனங்களுக்கு ஊர்ஜிதப்படுறதுக்கு வந்து சொல்கிறார். இங்கே வந்து நவநரசிம்மர் வந்து பார்த்தேன். ரொம்ப மெயின் நரசிம்மர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் ரொம்ப அழகாக இருக்கார். எல்லா இதுலேயும் வந்து எல்லா கோயிலையும் வந்து பெருசாக ரொம்ப உக்ரமாக இருப்பார். இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கார். அதனால் வந்தோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பப்போ வந்துட்டு போவேன். ரொம்ப அமைதியாக இருக்கும் கோயில். உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஒரு 1/2 hour இல்லை 1 hour உட்காந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு தான் போகிறது. பிரகாரம்லாம் சுற்றிட்டு அப்படியே போகிறது. என்ன மாதிரியான ஒரு சென்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரு உணர்வு, அந்த உணர்வை எந்த சமயத்தில் கொடுத்தாரு, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இவர் தான் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தோணுச்சு? சம்டைம்ஸ் வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து நம்மளுக்கு ஹெட்ஸ் ஆர் டெயில்ஸ் மாதிரி தான் இருக்கும். எது எடுக்கிறது, என்ன டிசிஷன் எடுக்கணும்னு நம்மளுக்கு நீங்கள் நார்மலாக டாஸ் போடும்போதே நீங்கள் வந்து நான் என்னோட ப்ராக்டிஸ் எப்படின்னா, டாஸ் போடும்போதே நம்ம மனசு ஒன்று சொல்லும், ஹெட்ஸ் விழுந்தால் நம்ம இது செய்யலாம், டெயில்ஸ் இருந்தால் செய்ய வேணான்னு. ஆனால் அந்த டாஸ் காயினை ஃப்ளிப் பண்ணும்போதே நம்ம சொல்லிடுவோம், ஹெட்ஸ் விழுந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இங்கே வந்து நாங்கள் பூ போட்டு கேட்போம். ஸோ விச் எவர் இஸ் டன் அது வந்து குட்டாக இருந்திருக்கு. இது வரைக்கும் அந்த எங்களோட அசம்ஷன் இல்லாமல் அந்த இதை நம்பினது எல்லாமே பாசிட்டிவாக தான் போயிருக்கு. இந்த கோயில் வந்து நவநரசிம்மர் ஒரு இடத்துல கிடைக்கிறது ரொம்ப 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 இது. இதே மாதிரி ஒரு நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறது. பட் இந்த 9 நரசிம்மருமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. அதனால் ரொம்ப வேஸ்டாக இந்த மாமா வந்து கிட்டக்க இருந்து கட்டி கொடுத்த கோயில். அவருக்கு கனவுல வந்து அவர் குருஜி சொல்லி கட்டி கொடுத்தார் கோவில். அதனால் இந்த கோவிலை வந்து எப்பப்பெல்லாம் வந்து எங்களால் முடியுமோ நாங்கள் அப்பப்பெல்லாம் வந்து சேவிச்சுட்டே தான் இருக்கோம். அது சொல்கிறேனே, இவர்கிட்ட அன்பு செலுத்தினா போதும். அன்பு தான் எல்லாமே. அவர்கிட்ட பெருமாளை நினச்சிட்டு அப்படியே அன்பு செலுத்தினா கண்ணிலேருந்து தண்ணீராக வரும். அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஓகே, நம்ம அவர்கிட்ட சரணடைஞ்சால் போதும், கொடுத்துட்டே இருப்பார். அதுதான் ரொம்ப ஒரு எப்படி நரசிம்மனாலே ஒரு வீட்டுக்கு கேலண்டர் வருஷம் வந்து இங்கே வாங்கிட்டு போவோம். கேலண்டர்லாம் வாங்கிட்டு போகும்போது ஒரு நாள் வந்து என்னாச்சு, கேலண்டர் வந்து விழுந்துடுச்சு. விழுந்து சரி நரசிம்மர் கூப்பிட்றாரு. நரசிம்மர் ஜெயந்தி போன வருஷம் நரசிம்மர் ஜெயந்தி அப்போ மனசில் அப்படியே அவரே வந்து வா இங்கே நரசிம்மர் கோயில் வந்துட்டு அப்புறம் வர முடியல. அன்றைக்கி மறுநாள் கழிச்சு தான் நான் வந்தேன். கருடனுக்கு சேவை சாச்ச 9 நரசிம்மரை பற்றி தெரிஞ்சுக்கணுமானா அகோபுலத்தில் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த 9 நரசிம்மரும் இங்கே தமிழ்நாட்டிலேயே இருக்கா. அவளை தனித்தனியாக சேவிக்கிறதோட மொத்தமாக ஒரே இடத்துல சேவிக்கிறது அதிக பலனை கொடுக்குன்றதுக்காக இங்கே 9 நரசிம்மரையும் ஒன்றா சேவை சாய்க்க வச்சுருக்கா. மூலவர் சூரியநாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோட சேவை சாய்க்கிறார். விசேஷமான திருக்கோலத்தில் யோக நிஷ்டையில் சேவை சாய்க்கிறார். அதே மாதிரியா மதிநாராயண பெருமாள் அப்படின்னு இருக்கக்கூடிய பெருமாள் இடது கையில் சிருஷ்டி முத்திரையை காமிச்சுட்டு சேவை சாய்க்கிறார்.
வீரநாராயண பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மரானவர் ஆச்சாரியனோட ராமானுஜரோடையும் தேசிகரோடையும் சேவை சாய்க்கிறார். பக்கத்தில் சர்வநாராயண பெருமாள் அப்படின்னு சயன திருக்கோலத்தில் நரசிம்மர் எழுதிருக்கார். விசேஷமான திருக்கோலத்தில் அந்த சன்னதியிலே தாயார் திருவடி கைங்கரியம் பண்ணுறா அப்படின்னு இந்த சன்னதியில் விசேஷம். பக்கத்தில் தனுஷோட விசேஷமாக நரசிம்மர் சேவை சாய்க்கிறார். ஞானநாராயண பெருமாள் அப்படின்ற திருநாமத்தோட செஞ்சுலட்சுமி தாயாரோட அனுமாரோட இந்த திருக்கோவிலில் சேவை சாய்க்கிறார். பக்கத்தில் வராகமூர்த்திக்கு பதிலாக சக்கரராஜ நரசிம்மரா இங்கே நரசிம்மர் சேவை சாய்க்கிறார். விசேஷமான திருக்கோலம், 4 திருக்கையிலையும் சக்கரம், திருவடியில் ஆதிசேஷனோட விசேஷமான திருக்கோலத்தில் சேவை சாய்க்கிறார். பிருகஸ்பதி நரசிம்மரான திருக்கோலத்தில் இடது கையில் பஞ்சாங்கத்தோட வலது கையில் மகாலட்சுமியை பிடிச்சிட்டு பிரகல்லாதனோட பிருகஸ்பதி நரசிம்மர் சேவை சாய்க்கிறார். லக்ஷ்மி நரசிம்மரா தேவநாராயண பெருமாள் சேவை சாய்க்கிறார். நின்ன திருக்கோலத்தில் திவ்ய நாராயண பெருமாளா இந்த சன்னதியிலே சேவை சாய்க்கிறார். ஆக மொத்தம் 9 நரசிம்மர் இந்த திருக்கோவிலில் சேவை சாய்க்கிறார். இல்லை, எந்த வித சக்தி வாய்ந்த எல்லா பெருமாளுக்கும் அந்தந்த அவதாரத்தில் உள்ள சக்தி இருக்குது. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா பெருமாளை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தகுதி கிடையாது நம்மளுக்கு. அந்தந்த காலகட்டத்தில் ஏற்ற பெருமாளுக்கு அந்த பக்தன் எப்படி எந்த மாதிரி வரம் யாராவது கொடுத்துருப்பான், அந்த வரத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் வராரு. இப்போ இவர் வந்து இரண்யகசிபு வந்து அவர்கிட்ட பிரம்மாட்ட போய் கேட்குறான், வரம் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் கேட்டேன்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னா அவர் தான் படைச்சவர்னு இரண்யகசிபு நினச்சிட்டு இருக்கான். அப்போ கேட்குறான், எனக்கு வந்து மனுஷனாலும் வரக்கூடாது ஆபத்து, முடிவு மிருகத்தாலும் வரக்கூடாது, எனக்கு உள்ளே இருக்கக்கூடாது, வெளியிலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது, மேலேயும் இருக்கக்கூடாது, இரவு இருக்காது, பகலும் இருக்கக்கூடாது, ஆயுதத்தாலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்களை சொல்லி பிரம்மா கிட்ட வர கேட்கும்போது பிரம்மா வந்து சரின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஒன்னால் படைக்கப்பட்ட எதாலும் எனக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறான் பல விஷயங்கள் சொல்லி. ஆனால் பிரம்மாவை படைச்சதே ஸ்ரீமன் நாராயணன் தான். அவருடைய ஒரு ஃபார்ம் தான் லக்ஷ்மி நரசிம்மன். ஸோ அதனால் அவருக்கு வந்து நான் வரம் கொடுத்துட்டேன், ஆனால் நான் உன்னை படைக்கலை, அது அவனுக்கு தெரியாது. அவன் நிம்மதியாக கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ பிரம்மா கொடுத்த வரத்தை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக அதுக்காக உண்டான அவதாரம் லக்ஷ்மி நரசிம்மன் எடுத்தது. ஏன்னா மனிதன் மிருகம் உள்ளியில் அவனை வதம் பண்ணும்போது உள்ளியில் வெளியில் நடுவாசல் பண்ணார், கீழே தரையில் வைக்கூடான்ட்டார், மடியில் அமர்த்திட்டார், ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்ட்டார், நகத்தை ஆயத்தா வச்சு அவருடைய இது ஆத்மாவை தன்னுடைய ஜீவனத்தை கிட்ட எடுத்துக்கிறாரு. இதுக்கு மேலே இவன் பாவம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிறைய பாவம் சேர்த்து போனால் மறுபடியும் கஷ்டம் இவனுக்கு, இவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறார். இவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாராயணன் யாரோ இமேஜின் பண்ணி பார்த்துருக்கான் இரண்யகசிபு. ஆனால் இப்படி வரும்போது அந்த ரோரிங் சவுண்ட் ஒன்று வருது பார்த்தீங்களா, அது பிளக்கிறது. அப்படியே அகோபிலம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல சொல்லுவாங்க, அது எங்கள் கருடன் தபஸ் பண்ண இடம். அதில் இல்லை ஜெர்மன் மேக்ஸ் மில்லர்னு ஒருத்தர் என்ன ரிசர்ச் சொல்லியிருக்காருன்னா எலக்ட்ரிக்கல் ஃபினாமினான்னு சொல்லியிருக்காரு இவருடைய அவதாரத்தை. அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் பவர் அவ்வளோ நடுங்க வச்சு தான் அந்த மாதிரியான அவதாரம். அந்த அவதாரத்துக்கு எல்லா அவதாரமும் சேர்ந்தது தான். இதுக்கு ஒரு ஏற்றம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனிதிங், இது வந்து ஃபார் ஆல் ரிலீஜன்ஸ் ஆல் பீப்புள்ன்ற மாதிரி தான் இவர் வந்து இந்த டெம்பிளை கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ எந்த ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தட்டும், தே ஆர் செலிப்ரேட்டிங் இன் கிராண்ட் மேனர். அண்ட் ஆல்சோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பீப்புள் வந்து எவ்வளோ தூரம் அகாமடேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அகாமடேட் பண்ணி இதை செய்கிறாரு. இட்ஸ் நாட் ஒன்லி தட் தே ஆர் டிசைடிங் இட். மொத்த பப்ளிக்கையும் அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு பப்ளிக்கோட சப்போர்ட்னால தான் இந்த இது வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இங்கே உள்ள நரசிம்மர்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு முதல் டைம் இத்தனை நரசிம்மர்? இல்லை, அதுவே எங்களுக்கு பிரமிப்பாக இருந்தது. நார்மலாக ஒன்று தான் பார்த்துருப்போம், பட் இங்கே வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்ற போது இட் வாஸ் சம்திங் மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் மோர் பவர்ஃபுல். எங்கேயுமே நரசிம்மர் இங்கே கிடையாது. 9 நரசிம்மர் இங்கே கிடையாது எங்கேயுமே. 9 நரசிம்மர் இங்கே தான் இருக்கார். அடுத்து அகோபுலத்தில் இருக்கார். அகோபுலத்தில் ஒரு பட்டாசு இங்கே வந்து சொல்லிட்டு இருந்தார், அகோபுலம் போயிட்டு வாங்க, இன்னும் அந்த தூணில் அந்த இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க நரசிம்மர் வந்து. ஸோ அங்கே ஒரு வாட்டி போனோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. வேறு எங்கேயுமே கிடையாது இங்கே. இந்த பிரகல்நாதனை கூப்பிட்டு அந்த 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 இது வந்து அங்கே உங்களுக்கு அங்கே இருக்குது, இன்னும் இருக்கார் அங்கே. இதுலேயே ரியலாகவே இருக்கார். ஓ, பர்சனலாக ஒன்றும் அப்படி இல்லை, எல்லாமே நல்லது நடக்கும். நரசிம்மரை வேண்டினா எதுவும் நடந்ததுன்னு கிடையாது. எல்லாமே நல்லது. அவர் வந்து நாளை என்ற வேர்டே கிடையாது அவர் டிக்ஷனரியில். அவருடைய இதில் எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் நரசிம்மருக்கு. 9 நரசிம்மரையும் ஒரே சமயத்தில் சேவித்து 12 பிரதட்சணம் பண்ணால் அது 108 பிரதட்சணம் பண்ணதா கணக்காகிறதுனாலே 108 பிரதட்சணம் பண்ண பலன் என்ன அப்படின்றதை இந்த சன்னதியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். 108 திவ்ய தேசத்தில் எல்லா திவ்ய தேசத்துலேயும் நரசிம்மர் தான் பிரதான மூர்த்தியாக இருப்பார். எந்த ஒரு ஆதாரமானாலும் நரசிம்மன்ற பிரார்த்தனை பண்ணிட்டு தான் மேற்கொண்டு அந்த கோவிலில் சம்ரோஷ்ணையோ ஏதோ ஒரு உற்சவமோ ஆரம்பிப்பா. இங்கே 9மே நரசிம்மரே இருக்கிறதுனால
ஆதார சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷ திருக்கோலத்தில் எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஜனங்க கேட்குறது அத்தனையும் சேவை சாய்க்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விசேஷமான வரப்பிரசாதியாக இந்த திருக்கோலத்தில் 9 நரசிம்மரும் சேவை சாய்க்கிறார். பெருமாள் கோவிலில் என்னென்ன உற்சவம் உண்டோ அத்தனை உற்சவம் நடக்கிறது. பிரம்மோத்சவம், பவித்ரோத்சவம், பல்லவோத்சவம், தவனோத்சவம், வசந்தோத்சவம், தெப்போத்சவம்னு அத்தனை உற்சவம் நடக்கிறது. ஜனங்க எல்லாரும் வந்திருந்து சேவித்து பெருமாள் திருவுள்ளம் பெறணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு பெருமாளுடைய அனுஜை எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதா பிரார்த்திச்சுக்கிறேன். முத நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் எனக்கு இந்த பெருமாள் உணர்த்திகிட்டே தான் இருக்கார். சமீபத்தில் சொல்லணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் எல்லா காரியத்தையும் ஆரம்பிப்போம். ஒரு சாதாரணமாக ஒரு திருக்கோவிலை நடத்துறதுன்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. சட்டுன்னு எதையும் முடிவெடுக்கவும் முடியாது. இந்த பெருமாள் எல்லாம் அவருடைய உத்தரவு பிரகாரம் நாங்கள் வேலை செஞ்சோம். அந்த மாதிரியான உத்தரவுக்கெல்லாம் பெருமாள் செவி சாய்க்கிறார் அப்படின்றதுக்கு உதாரணம், நீங்கள் ஏதாவது கேட்டிங்களான்னா அதை இந்த பெருமாள் நேரடியாக புஷ்பத்தை தள்ளியே காமிச்சு கொடுப்பேன். அப்படி ஜனங்க எல்லாருக்கும் கேட்டுருக்கவால சமீபத்தில் ஒரு வேத்த மதத்தார் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஓகே பண்ணினா அவள் தான் இன்றைக்கி திருமஞ்சன கைங்கரியமும் பண்ணியிருக்கா. அதே மாதிரியாக இந்த பெருமாள் எல்லாம் வரப்பிரசாதி. நீர் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீரோ, எந்த நரசிம்மன்ட்ட கேட்கணுன்றது மட்டும்தான் நாங்கள் வச்சுட்டுருக்கோமோ தவிர எந்த விதமானதாக இருந்தாலும், உதாரணத்துக்கு கல்யாணத்துலேருந்து ஏறக்குறைய இந்த சன்னதி ஏற்பட்டு 15 வருஷம் ஆக போகிறது. இந்த 15 வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 10,000க்கு மேலே 15,000 கிட்டத்தட்ட கல்யாணத்தை பூர்த்தி பண்ணி வச்சுருக்கா மகாலட்சுமி. அதே மாதிரியாக சீமந்த பிராப்திக்காக, அதாவது குழந்தை பிறக்கணும்னு வேண்டின்னு பிரார்த்தனை பண்ணிக்கா 100 பேருக்கு மேலே இங்கே கோவிலில் மணி வாங்கி கொடுத்துருக்கா, மணி வாங்கி கட்டின்னு இருக்கா. அவ்வளோ விசேஷமாக பெருமாள் கேட்குற வரத்தை எல்லாம் கொடுத்துட்டுருக்க. கல்யாணம் பிள்ளை பருவத்தை தவிர வாழ்க்கையில் எதுவும் பெருசு இல்லை. நோய் நொடியெல்லாம் போகணுன்றதுக்காக எல்லா பெருமாள்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு மாதம் இந்த திருக்கோவிலில் நடக்கிற தன்வந்திரி ஹோமத்தில் எல்லாரும் கலந்துட்டு நோய் நொடி இல்லாமல் சௌக்கியமாக இருக்கவா எத்தனையோ பேர் இருக்கா.